காவேரி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க. போயிட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம். நீங்கள் இல்லைன்னா இந்த காவேரி இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, எனது நான் தான் உன்னை காப்பாற்றினா? நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றலை, உங்கள் அக்கா கங்கா தான் காப்பாற்றினாங்க. நீ தண்ணியில் விழுந்தப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்து கத்துன்னு கத்துனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உங்கள் அக்கா இல்லைன்னா நீ இல்லை, போய் உங்கள் அக்கா கிட்ட பேசு. ஆமாம், நீங்கள் 2 பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, உங்கள் அக்காவுக்கு என்ன உன் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்போ அக்கா தான் காப்பாற்றினாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவங்க அக்கா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா, இந்த மாதிரி காவேரி தண்ணியில் விழுந்துட்டாமா, கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாமா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இன்னைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கங்கா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஒன்றா வரட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வர வேண்டாமா, எல்லாமே காப்பாற்றிட்டோம், சரியாயிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கங்கா ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. விடு 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 என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லவே முடியல கங்காவால். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறாங்க. ஏன்க்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா, நீ தான் என்னை காப்பாற்றினியா கத்தி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. பொய் சொல்லலக்கா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு விஜய். நீ தான் என்னை காப்பாற்றிருக்க, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாக்கா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அப்பா நம்ம 2 பேரும் எவ்வளோ பாசம் காட்டி வளர்த்தாரு, அந்த பாசம்லாம் வீண் போகாதுக்கா, எப்போவுமே என் மேலே நீ அவ்வளோ பாசமாக தான் இருப்ப, உன் மனசுக்குள்ளே தங்கச்சின்ற எண்ணம் ஓடிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ தாத்தா வந்துட்டார். வந்த உடனே சொல்கிறாரு, என்னம்மா நீ தான் காப்பாற்றணுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ காவேரிக்கும் தெரியும். அப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, மனசளவில் அவ்வளோ கத்தனை நீ, அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உன் மனசுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சுட்டு எதுக்காக நீ காவேரி மேலே கோவப்படுற மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இதுக்கு மேலேயும் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கும் மேலே நீ சண்டை போடுற மாதிரி நடித்தா கண்டிப்பாக நாங்கள் அதை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. மறுபடியும் காவேரி அப்படியே கங்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கங்காவும் காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. தாத்தா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. நடந்த எல்லாத்தையுமே குமரனும் நின்றுட்டு பார்க்குறாரு. அவரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேர் சேரணும் தான் நம்ம இந்த ரெசார்ட்டுக்கே வந்தோம், அதே மாதிரி சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமரன் போகிறாரு. காவேரி மகா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பரவாயில்லையா உடம்பு, இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரலாம் பக்கத்தில் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் என்னை காப்பாற்றிட்டார், பரவாயில்ல, உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன காவேரி இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு உடம்பு, என்ன உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசமா, இங்கிலீஷ் முத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. என்னது இங்கிலீஷ் முத்தம் கொடுத்தாரா, அதுவும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க காவேரி. எவ்வளோ தைரியம் தான் எனக்கு அந்த மாதிரி முத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு, அன்னைக்கு நான் இடிச்சதுக்கு அவ்வளோ பேச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அவரை நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் இது இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, அப்போ நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க, அதனால் அவர் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாரு, மூச்சு கொடுத்து தான் உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எனக்கு கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி என்னை எழுப்பி கேட்டிருக்கணும்ல, நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க எப்படிங்க கேட்க முடியும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு எழுப்பி கேட்டிருக்கணும், என்ன பண்ணாலும் என்னை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவரை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக போகிறாங்க. என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்களுக்கு திட்டுறாங்க. மகாவும் பின்னாடியே போகிறாங்க. விஜய் நின்றுட்டு இருக்காரு. என்ன இவ்வளோ கோவமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாரு. ஆமாங்க, நான் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை, எனக்கு எதுக்கு இங்கிலீஷ் புத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்னது இங்கிலீஷ் புத்தமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாம், என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக அதெல்லாம் பண்ணீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு காவேரி பயங்கர கோவமாக கத்துறாங்க. ஐயோ என்ன இப்படி போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசல. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, ஏதாவது தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஏதோ சாக போகிறாங்க, மூச்சு வராமல் கடந்த, அதனால் காற்று கொடுத்து உனக்கு காப்பாற்றினேன், இதுக்கு உனக்கு இங்கிலீஷ் புத்தகம் கொடுத்தாங்களா, உனக்கு ரொம்ப ஆசை உன் மேலே எனக்கு, அதனால தான் நான் கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை, அன்னைக்கு நான் இடிச்சதுக்கு மட்டும் அப்படி முத்தம் கொடுத்தேன்னு சொல்லி அவ்வளோ சண்டை போட்டீங்க, இப்போ நீங்கள் மட்டும் அதே வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க.
உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் காத்து கொடுத்தேன். இதெல்லாம் நீ வந்து கற்பனை பண்ணிட்டு வந்து பேசாத. என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே தெரியாம இங்க வந்து என்கிட்ட கத்திட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதை கேட்டோடனே காவேரி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணது தப்பா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு அப்படின்னு விஜய் சொல்றாரு.